வாங்க ஆர்த்தி. ஹாய். ஸ்ரேயா, நீ எப்படிறீங்க? நிரஞ்சன் உங்களுக்கு ஸ்ரேயாவை ஏற்கனவே தெரியுமா? நோ நோ நோ, எனக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவு தெரியாது. இப்பதான் தற்செயலா மீட் பண்ணேன். அதுவும் ஒரு பையனோட. பையனோடயா? மை காட். ஆமா, அதுவும் குப்பத்து பையன். கேட்டா லவ்ங்கறா? ட்ரூ லவ். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணியா? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளை பையன் கூட ஊர் சுத்தி இருக்க, அது உனக்கு தப்பா தெரியும்? இதுல இத நான் தப்புன்னு சொன்னனா? ஆரஞ்சு என்ன பாரு, நான் இவரை மீட் பண்றதும் நீ எவனோ ஒரு களவாணி பையனை மீட் பண்றதும் ஒண்ணா? இவர் யார் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் அவனும் என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, அவன் என்னோட லவ்வர். லவ் பண்ற ரெண்டு பேரும் சந்திக்கிறது ஒரு தப்பா? லவ்வா? ஆர்த்தி, நான் இத லவ்னு நினைக்கல. ஜஸ்ட் an infatuation. இந்த வயசுல இந்த மாதிரி கிரஷ் வரது இயல்புதான். இதுதான் இந்த பொண்ணு லவ்னு நினைச்சுக்கிட்டு புரியாம பேசிட்டு இருக்கா. அத பெருசாக்காம பேசாம வீட்டுக்கு கூட்டு போங்க. அது சரி, இதெல்லாம் வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். ஆனா இன்ஃபாக்சுவேஷன் ஒரு நல்ல பையன் மேல வராம இவளுக்கு எவனோ ஒரு குப்பத்து பையன் மேல வந்திருக்கு பாருங்க. சச்சே, நினைச்சாலே கேவலமா இருக்கு. நான் பண்ண காரியத்துல என்ன கேவலம்? குப்பத்து பையனை காதலிக்கிறது ஒரு கேவலமா? ஆமாண்டி, கேவலம் தான். ஆனா அது கேவலம்னு உனக்கு தெரியாம போனதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா உங்க அம்மாவும் அந்த கேவலத்தை தானே பண்ணிருக்கா. உனக்குள்ளேயும் அந்த ரத்தம் தானே ஓடுது. அதனாலதான் அப்படி செஞ்சிருக்கேன். எனிஹவ், தேங்க்யூ நிரஞ்சன். நாங்க கிளம்புறோம். வா ஓடிங்கிறேன். ஆர்த்தி ஆர்த்தி, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இந்த நேரத்துல வண்டி ஓட்டுறது சேஃப் இல்ல. நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா? நோ 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 தேங்க்ஸ், நான் போய்க்கிறேன். ஓகே. ஓடி. கல்பனா, ஸ்ரேயாவுக்கு ஒன்னும் இருக்காது. அவ பத்திரமா திரும்பி வந்துடுவா. யாராச்சும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா இருந்தா எனக்கு தகவல் சொல்லிட்டு போயிருப்பாப்பா. ஒருவேளை சொல்லாம போயிருந்தா கூட வரதுக்கு லேட் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. போனை நீங்க வாங்கி வச்சிட்டேன்னு சொன்னீங்களேமா. போனை வாங்குனா என்ன? அவளோட ஃப்ரெண்ட் போன்ல இருந்து எனக்கு ஒரு தகவல் சொல்லி இருக்கலாமே. அங்க என்ன நிலைமைன்னு யாருக்குமா தெரியும் கல்பனா? அப்பா, எனக்கு ஏதோ பணத்துக்காக அவளை கடத்தி இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுப்பா. அப்படி எல்லாம் இருக்காதுமா, நிச்சயமா. இல்லப்பா, ஏற்கனவே இவரை கடத்தின கும்பல், நம்ம கிட்ட பணம் பறிக்க முடியாம ஏமாந்து போன கும்பல். அந்த கோபத்துல ஸ்ரேயாவை கடத்திட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா. இல்ல மாமா, கல்பனா சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படியா? சரி, என்ன மாமா பண்றீங்க? ஏசுக்கு போன் பண்றேன். வேற என்ன? ஐயோ, அந்த ஆளுக்கு போன் பண்ணா என் பொண்ணை தேடுறதுக்கு 10 நாளாகும் மாமா. அதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா போலீஸ்க்குள்ள போகணும் மாமா. வேற என்னதான் பண்ணலாங்கிறீங்க? போன தடவை மாதிரி ரவுடிங்களை வச்சு தேடலாம் சொல்றீங்களா? இந்த பாருங்க மாப்பிள்ள, காணாம போனது உங்க பொண்ணு. எது பண்றதா இருந்தாலும் பார்த்து கவனமா ஓடி. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா எங்க போயிருந்த செல்லம்? ஒரு போன் பண்ண கூடாதா? அம்மா இவ்வளவு தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? எங்கடா செல்லம் போயிருந்த நீ? எங்கடா தங்கம்? ஆமாண்டி, கொஞ்சு. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம்னு நல்லா கொஞ்சு. பொண்ணையா வளர்த்து வச்சிருக்க, நல்லா ஊர் பொறுக்கிட்டு வந்திருக்கா. ஏய், என் மேல இருக்க கோபத்துல என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன அப்புறம் நல்லா இருக்காது மாமா. ஆர்த்தி, நிதானம் தெரிஞ்சு பேசு. ஒரு பொம்பளை பிள்ளை பத்தி பேசுற பேச்சாது? முதல்ல அவ பண்ணிட்டு வந்த காரியம் ஒரு பொம்பளை பொண்ணு பண்ற காரியமான்னு கேளுங்க. அப்படி என்ன பண்ணிட்டு வந்தா என் பொண்ணு? எவனோ ஒரு குப்பத்து பையன் கூட உல்லாசமா ஊர் சுத்திட்டு வந்திருக்கான். ஸ்ரேயா, நிஜமா? அத்தை சொல்றது நிஜமா? சொல்லுடி. பாத்தீங்களா? எப்படி அமுக்குனி மாதிரி நிக்கிறா பாருங்க. நெஞ்செழுத்தம் புடிச்சவன். ஆர்த்தி, தேவையில்லாம அந்த பொண்ணு மேல பழி போடாத. சார், நாங்க ஒண்ணும் பழி போடலங்க. வேணும்னா உங்க அருமை பேத்திய நீங்களே விசாரிச்சு பாருங்க. எங்க நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவளை சொல்லுங்க பாப்போம். ஸ்ரேயா, சொல்லுடி, அந்த குப்பத்து பையன் கூட நீ சுத்துனது உண்மையா பொய்யா? சந்தேக கேஸ்ல போலீஸ் உங்களை பிடிக்க வந்தது உண்மையா பொய்யா?
என்னோட ஃப்ரெண்டு உங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட இருந்து மீட்டு அந்த பையனை அடிச்சு விரட்டிட்டு உன்னை என்கிட்ட ஒப்படைச்சது உண்மையா பொய்யா? சொல்லடி, நீதிபதி சார் கேக்குறாருல. சொல்லுடி, அவங்க சொல்றது நிஜமா? சொல்லு ஏடி, சொல்லுடி, சொல்லு. அவங்க சொல்றது நிஜமா? நிறுத்து. நிதானம் இல்லாம என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? வேற நான் என்ன பண்றதுப்பா? என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்காம அடிச்சேன்னா உண்மை உள்ளே தங்கி போயிடும். இப்ப மட்டும் என்னவா? உண்மையதான் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டியாச்சே, இன்னும் என்ன இருக்கு? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு என் பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு அப்பப்பா அவனையும் என்னையும் என்ன டார்ச்சர் பண்ணீங்க. இப்ப பேத்தி விஷயத்துல என்ன பண்ண போறீங்க? எனக்கு தான் பிள்ளைங்களை வளர்க்க தெரியல, பொறுப்பில்ல, வீட்டை பாத்துக்காம வெளியிலேயே சுத்திட்டு இருக்கேன், அதனாலதான் பிள்ளைங்க கெட்டு குட்டி செவரா போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப உங்க அருமை மக பொண்ணை வளர்த்திருக்கிற லட்சணத்தை பாத்தீங்கல்ல. கொஞ்சம் கூட பயமே இல்லாம எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத பையன் கூட கட்டி பிடிச்சுக்கிட்டு அவன் பைக்ல உட்கார்ந்து ஊர் சுத்தி இருக்கான். சரி, ஓகே, அவனாவது ஒரு தகுதியான பையனான்னு பார்த்தா அவனும் இவ அப்பா மாதிரியே குப்பத்து ராஜாவா. கொமட்டுது. குடும்பத்துக்கே குப்பந்தான் பிடிக்கும் போல இருக்கு. அம்மாக்காரி தான் அப்படின்னா மகளும் அப்படியே இருக்கா. ஏய், சவுண்ட நிறுத்து. என் பொண்ணு பெரியவளா அன்னைக்கு நீ என்ன சொன்ன? பொண்ண கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாம புருஷன் கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு வரேன்னு சொன்னல. என் விஷயத்துல பரவாயில்ல, நான் என் புருஷன் கூட தான் ஊர் சுத்துறேன். என் பொண்ணு ஒழுங்கா வீட்டுல தான் இருக்கா. ஆனா உன் பொண்ணு என்ன பண்ணா? உன்னையும் உன் பொண்டாட்டியும் வீட்டுல உட்கார வச்சுட்டு அவ ஊர் சுத்த போயிட்டா. அடடடடா, எப்பேற்பட்ட குடும்பம்! தி கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிஸ்டர் அருணாச்சலத்தோட குடும்பத்துல ஒரு பெரிய கூவமே நாறுது. ஆர்த்தி, நீ தேவையில்லாம பேசுற. பேசுவேன். பேசுனா என்ன தப்பு? உண்மைதானே பேசுறேன். என் பையன் விஷயத்துல நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க? அவனை கவனிக்காம விட்டதுனாலதான் அவன் தப்பு பண்ணா. போலீஸ் கேஸ் ஆகாம நான் தான் காப்பாத்தினேன்னு என்னெல்லாம் பேசுனீங்க? அதே மாதிரிதான் இப்பவும் இவளை கவனிக்காம விட்டதுனாலதான் இவ தப்பு பண்ண பாத்திருக்கா. இவ விஷயம் போலீஸ் வரைக்கும் போகாம இந்த குடும்பத்தோட மானத்தை நான் தான் காப்பாத்தி இருக்கேன். அதனால இப்ப நான் பேசுவேன். ஏன் நியாயம்னா நீங்க பேசுறது மட்டும்தான் நியாயமா? நான் பேசுறதும் நியாயம்தான். உன் பையன் விஷயம் வேற, அது கிரிமினல் குற்றம். ஸ்ரேயா விஷயம் வேற, அது விதம் ஒண்ணாகாது. தேவையில்லாம போட்டி போட்டுக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்காத. ஸ்ரேயா நம்ம வீட்டு பொண்ணு. ஆம்பளை பிள்ளை விஷயத்தை டீல் பண்ண மாதிரி பொம்பளை பிள்ளை விஷயத்தை டீல் பண்ண முடியாது. பேசிதான் பார்க்கணும், பக்குவமா பேசிதான் பார்க்கணும். சபாஷ், உங்களோட நீதியே நீதி. பையனுக்கு ஒரு நீதி, பொண்ணுக்கு ஒரு நீதி, பேரனுக்கு ஒரு நீதி, பேத்திக்கு ஒரு நீதி. உங்க பேர் என்ன? மனு நீதி சோழனா? ஏய், ஷட் அப் அண்ட் கெட் லாஸ்ட். அடுத்தவங்கள புண்ணாக்குறத தவிர வேற வேலையே கிடையாது உனக்கு. இந்த பொண்ணை இங்க வச்சுக்கிட்டு இப்படி பேசுறிய, இது நல்லா இருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டல்ல, அவ்வளவுதான், உன் வேலை ஆயிப்போச்சு. உன் வேலையை பாரு போ. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. போகத்தான் போறேன். இங்க நின்னு என்ன பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்க போறேன்? ஆனா ஒண்ணுடி, உன் பொண்ணு ஓடி போகாம தடுத்ததுக்கு நீயும், இந்த குடும்பத்தோட மானம் கப்பலேறி போகாம காப்பாத்துறதுக்காக நீங்களும் என்னைக்கும் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க. மைண்ட் இட். ஏய், அவளை இழுத்துட்டு வாடி. மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள, அவ இங்கேயே இருக்கட்டும், நான் விசாரிக்கிறேன். மாமா, அவளை எப்படி விசாரிக்க எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டுல நான் இவளை விட்டுட்டு போனேன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படம் எடுத்து ஆடிட்டு போனிச்சே ஒரு நச்சு பாம்பு, அது இவளை கொத்தி கொத்தியே சாவடிச்சிடும். ஏய், இழுத்துட்டு வாடி அவளை. விடுமா, நானே வந்துக்கிறேன். டேய் நிரஞ்சன், எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னியே, லேட் ஆகுமா இல்ல இப்பவே கிளம்புறியா? லேட்டா தான் ஆகும். ஏன்? இல்ல சமைக்காரமா வரல. அதுக்கு என்ன சமைக்க சொல்றியா? இல்லடா, நானே சமைக்கிறேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். ஆயிட்டு போட்டோம், நிதானமா சம. நான் போற வழியில ஒரு முக்கியமான ஆளை பார்த்துட்டு போகணும். ஏண்டா, யாரோ முக்கியமானவங்களை பார்க்கணும். நீ யார் அது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போய் சமைக்கிற வேலையை பாரு. சரி, கொஞ்சம் காஃபி சாப்பிடுறியா? சரி, கொண்டா.
இந்தாடா காஃபி. டேய் காஃபி ஆறிட போகுது, குடிடா. நான் குடிச்சுக்கிறேன், நீ போ. ம் போன்னு சொல்றேன்ல. ஏய் நில்டி. ஏய் யாரும் பேசக்கூடாது. ஏய் எங்களை கேவலப்படுத்திட்டீல்ல, அந்த ஆர்த்தி என்ன பேசுறான்னு தெரியுமில்ல, எங்க எல்லாரையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டியேடி. எல்லாம் நீ பண்ண காரியத்தினால. யாரு அவன்? யாரு அவன்? வேண்டாம், ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? அவ அமைதியா கேட்டாலே சொல்லிடுவா. எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுற பாத்தியா? ஏய் உனக்கு மூத்த வடி இவ எப்படி நடந்துக்கிறா, நீ எப்படி நடந்துக்கிறா? சொல்லி யாரு அந்த பேமானி? சொல்லி யாரு இந்த பேமானி? அடிக்காதீங்க. அவன் ஒண்ணு பேமானி இல்ல, அவன் என்னோட வருங்கால புருஷன். வருங்கால புருஷனா? அதுக்குள்ளேயே புருஷன் தேட ஆரம்பிச்சிட்டியா? ஏடி இன்னும் காலேஜே முடிக்கல, உனக்கு ஒரு மூத்த அக்கா இருக்கா? மரியாதையா சொல்லு, அவன் யாருன்னு சொல்லு, இல்லன்னா உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அவன் யாருன்னு கேட்டீங்க, வருங்கால புருஷன் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் எந்த தகவலும் சொல்றதா இல்ல. ஐயோ எனக்கு சின்ன பொண்ணுங்க, அவளை அடிக்காதீங்க. சின்ன பொண்ணடி அவ? சின்ன பொண்ணு அவ? எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாவ? அவளை போய் சின்ன பொண்ணு சொல்றிய? என்ன பண்ணிட்டேன்? வேற ஏதாவது தப்பண்ணா? ஒரு பையல கால் நிக்கிறேன், அவ்வளவுதானே. கால் நிக்கிறது என்ன பெரிய தப்பா? அதுவும் நீங்க சொல்லலாமா? ராஸ்கல், எப்படி கல்பனா? விடு, அவ கழுத்தை திரிகிற இன்னைக்கு. என்னங்க பேசுறீங்க? அவன் நம்ம பொண்ணுங்க. வேண்டாம், என்ன கேவலப்படுத்துறதுக்கு பொறுத்த பொண்ணு எனக்கு தேவையில்லை. ஆர்த்தி மாதிரி ஒரு ஆடுகாடி அடங்கா பிடாரி கிட்ட நான் அசிங்கப்படுற மாதிரி பண்ண பொண்ணு எனக்கு தேவையில்லை. அவளை சாவடிச்சிடுறேன். முட்டாள்தனமா பேசாதீங்க. அந்த ஆர்த்தி என்னமோ உளர்னாங்கிறதுக்காக பெத்த பொண்ணே வேண்டாம்னு சொல்வீங்களா? அப்படின்னா அந்த பையன் யாருன்னு சொல்லு, இப்பவே சொல்லு. இந்த கணக்க எப்படி சரி பண்ணுறது எனக்கு தெரியும். சொல்லு அவள. ஸ்ரேயா, அவன் யாருன்னு சொல்லுமா. எதுக்கு? அவனை அடிச்சு கொண்டு போய் தண்டவாளத்துல போடுறதுக்கா? என்ன கௌரவ கொலை பண்ணலான்னு பாக்குறீங்களா? அந்த கதையெல்லாம் எங்கிட்ட நடக்காது. நான் சொல்ல மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவன் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களால ஆனத பாத்துக்கோங்க. ஏங்க இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அடிக்கிறீங்க? நீங்க அடிக்க அடிக்க அவளோட பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடும். ஸ்ருதி, அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போடி. வா. பாத்தியாடி என்ன திமிரா பேசிட்டு இருக்க? பாத்தியாடி ஏடி பொண்ணடி வளர்த்திருக்க நீனு? அவன் யாரு என்ன சொல்ல மாட்டேன். விட்ரி, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீயும் ஆரம்பிக்காத. இப்ப நான் என்ன பண்ண? நீ பண்ணாததை நான் பண்ணேன். உனக்கு லவ் வரல, எனக்கு வந்துச்சு, பண்ண. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், படிக்கும் போது எதுக்குடி இதெல்லாம்? சும்மா பாட்டி மாதிரி ஏதாவது பேசாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும். சரி, அவன் யாருன்னு அப்பா கேட்டப்போ சொல்லலாம்ல. சொல்லாம ஏண்டி இப்படி அடி வாங்கிட்டு நிக்கிற? எதுக்கு சொல்லி இவங்க போய் அவனை அடிச்சு நாசம் பண்றதுக்கா? சொல்ல முடியாது. நீ அப்பா கிட்டதான் எதுவும் சொல்லல, என்கிட்டயாவது சொல்லு. யாருடி அவன்? இத தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? அவன் ஒன்னும் உன் ஆளுக்கெல்லாம் மசீர ஆள் கிடையாது. உன்னை அவனுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். அவனுக்கு உன்னை பிடிக்கல, என்னதான் பிடிச்சிருக்கு. ஏண்டி நீ லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்டேன், அதுக்காக நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லு. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போறியா? என்ன பண்றதா இருந்தாலும் ஆள் யாருன்னு தெரிய வேண்டாமா? தெரிஞ்சாதானே உன்னோட சாய்ஸ் சரியான சாய்ஸான்னு சரி பார்க்க முடியும். சரியான சாய்ஸ்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறத யார் அப்செக்ட் பண்ண போறாங்க? என்னோட சாய்ஸை நீங்க யாரும் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. சொல்றத கொஞ்சமாவது கேளு ஸ்ரேயா. ஏய் பாய மூடு. நான் என்ன பெரிய அழகியா சாய்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு? என்ன தேடி வந்தது ஒருத்தன் தான். என்னை பத்தி பாராட்டி பேசினதும் இவன் ஒருத்தன் தான். என் வாழ்க்கையிலேயே என்ன அழகா இருக்கேன்னு சொன்னதும் இவன் ஒருத்தன் தான். எனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன்னு சொன்னதும்
இவன் ஒருத்தன் தான், என் சாய்ஸும் இவன் ஒருத்தன் தான். அவனை என்னால விட்டு கொடுக்க முடியாது, அவனாலையும் என்னை விட்டு கொடுக்க முடியாது. அவன் ரொம்ப நல்லவன், புத்தி மனசு ரெண்டுமே அவனுக்கு ரொம்ப சுத்தம். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல அவனை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. கிளம்பு இங்க இருந்து. ஸ்ரேயா, கிளம்புன்னு சொல்றேன்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வாங்க சார், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே, இப்ப பேசலாம்ல? தாராளமா பேசலாம். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இன்ஃபேக்ட் நான் தானே உங்க டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வந்து என் பேரனை கண்காணிச்சு தகவல் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன். எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது? அது இல்ல சார், நீங்க வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்றேன்னு தான். வீட்டுக்கோ ஆபீஸுக்கோ வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்க, அதான். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல, விஷயத்த சொல்லுங்க. ரோஹித்தை ஃபாலோ பண்ணீங்களா? அவனோட ஆக்டிவிட்டீஸ் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சொல்லுங்க. ஃபாலோ பண்ணேன் சார். உங்க பேரன் காலேஜுக்கும் போறதில்ல, பேட்மிண்டன் பிராக்டிஸுக்கும் ஒழுங்கா போறதில்ல. ஒழுங்கா போறதில்லன்னே சொல்லக்கூடாது, போறதே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுதான் கரெக்டா இருக்கும். என்ன சொல்றீங்க? காலேஜுக்கு போறேன், பிராக்டிஸ்க்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போறான். வேற எங்க போறான் அவன்? ஓ, அந்த பைக் ரேஸ் பசங்களோட சுத்துறானா? பசங்களை உங்க பேரை மீட் பண்றது என்னவோ உண்மைதான், ஆனா அவனுங்களோட சுத்தல. அதுல ஒரே ஒரு பையனை மட்டும் கூட்டிட்டு பூவரச நல்லூர்ங்கிற கிராமத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பூவரச நல்லூரா? ஆமா சார். அங்க போய் என்ன பண்றான்? என்ன பண்ணாருன்னு கேட்டா பெருசா ஒன்றும் தகவல் இல்லை சார். அங்க போய் ஒரு கிரவுண்ட்ல பைக்கை நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்டோட உட்காந்துட்டு இருந்தாரு. வழியில போனவங்க கிட்ட ஏதோ விசாரிச்சாரு. ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்தா அவ்வளவுதான். என்னங்க இது? சும்மா போய் கிரவுண்ட்ல உட்கார்றதுக்கு அந்த ஊருக்கு எதுக்கு போகணும்? இங்க 1008 கிரவுண்ட் இருக்கே, எங்க வேணா உட்காரலாமே. அது என்னன்னு தெரியல சார். என்னங்க தெரியலங்கிறீங்க? என்ன காரணத்துக்காக கிராமத்துக்கு போறான்னு கண்டுபிடிக்கலையா? சாரி சார், அவர் எங்க போறாருன்னு தான் நீங்க வாட்ச் பண்ண சொல்லியிருக்கீங்க. எதுக்காக போறாருன்னு நீங்க கண்டுபிடிக்க சொல்லலையே. எங்க போறான்னு பார்க்க சொன்னீங்க, அதை மட்டும் தான் பார்ப்போம், மத்ததெல்லாம் பார்க்க மாட்டோம். நீங்க சொன்னாதான் பாப்போம்னு சொல்வீங்களா? எங்க ஹோட்டலுக்கு போறீங்க, இட்லி ஆர்டர் பண்றீங்க, ஒரு பிளேட்ல இட்லி கொண்டாங்கிறீங்க, அவன் இட்லி மட்டும் கொண்டு வைக்கிறான், கூடவே சட்னி சாம்பார் இல்லைன்னா கேட்க மாட்டீங்களா? கோச்சுக்க மாட்டீங்களா? என்னையா இதுன்னு? வேற எங்க போறான்னு கண்காணிக்க சொன்னா போற இடத்த மட்டும் சொல்றீங்க, எதுக்காக போறேன்னு நீங்க விசாரிக்க சொல்லலன்னு சொல்றீங்க. சார், நீங்க சொல்றது சரிதான் சார், ஆனா இது எங்களுக்கு காசு தர்ற ப்ரொஃபஷன். நீங்க எதை சொன்னீங்களோ அதை மட்டும் தான் பண்ணுவோம். பட்டர் நான் கேட்டா அதை மட்டும் தான் கொடுப்போம். தொட்டுக்கிறதுக்கு ஆலு கோபி மசாலா வேணும்னா அதுக்கு தனியா பே பண்ணி அடிஷனலா தான் சார் வாங்கிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன காரணம்னு நீங்க விசாரிக்க சொன்னீங்கன்னா நாங்க அதையும் விசாரிச்சு சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா அதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் வேணும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அங்க அவர் யாரை சந்திக்கிறாரு, என்ன பேசுறாருன்னு கவனிக்கணும். அப்பதான் நாங்க அதை உங்களுக்கு சொல்ல முடியும். ரொம்ப நாள் கடத்தாம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அடுத்த தடவை அந்த வில்லேஜுக்கு அவன் போகும்போது எனக்கும் தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா சார். சார், இன்னொரு விஷயம். புரியுது. இந்த ஆலு கோபி மசாலாவுக்கு அடிஷனல் பேமெண்ட் தானே நான் கொடுத்தேன். எனக்கு விஷயம் தெரிஞ்சாகணும், அவ்வளவுதான். சார், பேமெண்ட்டை பத்தி உங்ககிட்ட பேசுவேனா சார்? அது இல்ல, உங்க பேரனை எதுக்காக இவ்வளவு தூரம் கண்காணிக்கிறீங்கிறதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா சார்? தப்பா எடுத்துக்க கூடாது. சாதாரணமா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சந்தேகம் வந்து ஒருத்தர் வாட்ச் பண்ண சொல்லுவாங்க. எங்களுக்கு வர்ற கேஸ் எல்லாம் பாதிக்கு மேல அப்படித்தான் இருக்கும். நீங்க வித்தியாசமா பேரனை வாட்ச் பண்ண சொல்றீங்க. அதான் என்ன காரணத்துக்காகன்னு தெரிஞ்சா நாங்க குறிப்பா இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அவன் தப்பான பாதைக்கு போகாம ஒழுங்கான பையனா வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் அவனை பத்தி விசாரிக்க சொல்றேன். ஏதோ ஒரு தப்பு இருக்கு அவன்கிட்ட. என்ன தப்புன்னு தெரியல, நானே கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா அவன் விஷயத்துல அவன் எங்க போறான், எங்க இருந்து வரான் நான் விசாரிச்சா அவன் அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மா ஆத்திரப்படுறாங்க. நேரே என்கிட்ட வந்து அவனை பத்தி எதுவும் கண்காணிக்க கூடாது, விசாரிக்க கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. என் கையை கட்டி போட்டாங்க. அதனால தான் உங்களை விசாரிங்கன்னு நான் சொல்றேன். சரி சார், கண்டிப்பா நாங்க விசாரிச்சு சொல்றோம். எங்களுடைய பெஸ்ட்டை நாங்க உங்களுக்கு கொடுப்போம் சார். தேங்க்யூ சார். ஹேவ் அ நைஸ் டே சார். குட் டே டு யூ. தேங்க்யூ.